எதிர்கட்சிகள் மேக்சிமம் வைக்கிற குற்றச்சாட்டு கஞ்சா பழக்கம், கொலைகள் அதிகமாயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. அவங்க சொல்ற டேட்டாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 8000 கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கான சரியான நடவடிக்கை காவல்துறை எதுவுமே எடுக்கல. தண்டனை பெற்றவர்களின் சதவீதம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குன்னு அன்புமணி அவர்களே சொல்லியிருக்கு. ஸோ இந்த விஷயங்களும் தொடர்ந்து நேற்று கூட பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பெண்ணை, முஸ்லீம் பெண்ணை வீட்டுக்குள்ள போய் போதையில வெட்டி போட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து நடவடிக்கைகள், தொடர்ந்து போதை பழக்கத்தில் இளைஞர்கள் குற்ற செயலுக்கு உள்ளாகிறத திமுக அரசு எந்த விதத்தில் தடுத்துருக்கு? கொலை செய்ய பூரா போதை அடிச்சா கொலை பண்றான். நம்ம நேற்று நடந்த அந்த இதுல கூட கஞ்சா சொல்லுங்க. புது ஏதோ ஒரு சம்பவத்தை பொதுவாக பேசக்கூடாது. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் எஃப்ஐஆர் ஒழுங்கா போடப்படுது, அதனால வழக்கு எண்ணிக்கை கூடுது. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் தண்டனைகள் நிறைவேற்றப்படுது. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அரசு வழக்கறிஞர் தண்டனை கொடுக்கணுங்கிறாங்க. இப்ப சமீபத்தில் சாத்தாங்குளம் வழக்கு, இந்த வழக்கை மூடி மறைக்கிறதுக்கு எடப்பாடியார் முயற்சி செய்தார். அவங்க மூச்சு திறனால் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாரு. நடந்தது என்ன? இந்த கொலை வழக்கு இப்ப அவரும் ஒரு காரணமா போயிட்டாரு. அதனால போதை என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, போதை இந்தியாவில் எங்க வந்துகிட்டு இருக்கு. பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல பாஜகவுடைய நெருங்கிய நண்பர் அதானி துறைமுகத்தெல்லாம் வருது. அதை பிடிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? தமிழ்நாடு அரசுக்கு இல்ல. ஆந்திராவில இருந்து வருதுன்னு வச்சுங்க, கர்நாடகாவில இருந்து வருதுன்னா அதையும் பிடிக்கிறது திரு அமித்ஷாவுடைய வேலை. அப்ப இந்த போதை வர்றதுக்கு காரணம் அவங்கதான். ஆனா போதை வழக்கு கைது பண்ணப்பட்டவர்கள், ஊழல் வழக்கில் கைது பண்ணப்பட்ட ஒரே முதல்வர் ஜெயலலிதா உலகத்துக்கே தெரியும். குற்றம் சாட்டப்பட்டது மட்டுமல்ல, குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ கலைஞர் அவர்களுக்கோ அந்த மாதிரி நிலைமை இல்லை. அதே மாதிரி இந்த நீங்க சொல்லக்கூடிய குற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த குற்றங்கள் எல்லாம் உடனுக்குடன் வெளியே தெரியுது. முன்னெல்லாம் வெளியே தெரியாது. கஞ்சா குற்றம் சொல்றீங்க இல்லையா, ஆக உங்களுக்கு அந்த போதை பொருள் வழக்குல மாட்டின ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியுமா? மருத்துவத்துறை அமைச்சர் ஒருத்தர் சிக்கி மாட்டி பணத்தை தூக்கி வெளியே போட்டு ஐடி வேலை இன்னைக்கு இருக்காரு. யார் உங்களுக்கு ஒரு தெரியுமா உங்களுக்கு? அதாவது போதை பொருளால் கைது செய்யப்பட்டது அதிமுக தான். இதுவரை திமுக யாராவது போதை பொருளால் கைது செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏ காமிங்க? கைது செய்யப்பட்டது ஒரு அமைச்சர். எது? குட்கா வழக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்ப இவையெல்லாம் திமுக ஆட்சியில கண்டுபிடிக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுது. இன்னொரு விஷயம், உலகத்திலே இல்லாத ஒரு விஷயம், யார் போதை கஞ்சா விற்கிறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்ல முடக்கின சட்டம் போட்டது இந்த ஆட்சி. ஆஃபர்னு திமுக நிர்வாகி ஒரு ஆளு மாட்டினாரு, அவரு மறுபடியும் இப்போ பெயில்ல வந்திருக்காருல்ல. அதிமுக 50 நிர்வாகி மாட்டிருக்கலாம், இவர் மாட்டலாம். யார் கட்சியில் உள்ளவங்களை பத்தி எல்லா லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கான்னு சொல்றாங்க அதிமுகலையும் திமுகலையும். அந்த கோடிக்கணக்கான பேரை பத்தி முழு வரும் யாருக்கா தலைவருக்கு தெரியுமா? ஆனா இந்த தலைமை ஒண்ணுதான், யார் தவறு செய்தாலும் உடனடியா கட்சியில மாத்தினாங்க. அதே பொள்ளாச்சியில பயங்கரமான கற்பழிப்பு வழக்கு அதிமுக பண்ணாங்க. கடைசி வரை அந்த கட்சியில இருந்தவங்க நீக்கிறாங்களா? அண்ணே நீ விட்டுவீங்கன்னு சொல்லி மக்களே பார்த்தாங்க. இன்னைக்கு பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி தான் சாட்சின்னு முதல்வர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அப்ப கொலை வழக்கு, கற்பழிப்பு எல்லாம் நடந்தது அவருக்கு ஆட்சியில மூடி மறைச்சது அவங்க ஆட்சியில. 14 பேர் சுட்டு கொண்டது தூத்துக்குடியில எடப்பாடியார் தலைமையில். அவரை கேட்டா என்ன சொல்றாரு? நான் தொலைக்காட்சியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்டா ஹோம் மினிஸ்டர் அவர் கீழே உள்துறை அமைச்சர். அப்ப இப்படி அதிகமான கொலை, கொள்ளை, போதை, கஞ்சா நடந்தது. அப்ப அவங்க மூடி மறைச்சதுனால வழக்கு கம்மி. இவங்க டிரான்ஸ்பரண்டா எந்த வழக்காக போடுங்க, அந்த தண்டனை கொடுக்கறத பத்தி இவங்க செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு அந்த அப்பா பிள்ளையை கொன்றவர்களுக்கு. இது அதிமுக மூடி மறைச்சிருக்கும். தர்மபுரி வழக்குல 4 மாணவிகளை எரிச்சு கொண்டாங்களே, என்ன நடந்துச்சு? அவங்க வெளியே விட்டாங்களா இல்லையா? அதிமுக தெரியுமில்ல உங்களுக்கு? இப்ப வெளியே விட்டாங்களா இல்லையா? நீங்க எப்படி சுத்தி பார்த்தாலும் அதிமுக ஆட்சி வேற, திமுக ஆட்சி வேறங்கிறது தெரிஞ்சுக்கிட்டனாலதான் மக்கள் திமுகவுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.